திருகோணமலையில் சுகாதார பணி உதவியாளர் ஆட்சேர்ப்பு நடைமுறையை மீளாய்வு செய்ய கோரி மாகாண சுகாதார அமைச்சுக்கு முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சுகாதார அமைச்சினால் குறித்த சுகாதார பணி உதவியாளர் பதவிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்த நிலையில் ஆட்சேர்ப்பு நடவடிக்கையில் தமக்கு திருப்தி இல்லை என தெரிவித்து போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். என் பேர் சசிதரணி. நான் எம்ஓச்சில் வாலண்டியராக வேலை செய்தேன். வேலை செய்துட்டு இப்போ நாங்கள் சுகாதார தொண்டர்களுக்காண்டி எங்களுக்கு அப்ளை பண்ண சொன்னாங்க. நாங்கள் அப்ளை பண்ணா எங்களை நிராகரித்திருக்காங்க. நாங்கள் 6 வருஷம் 10 வருஷம் 11 வருஷம் அப்படி நாங்கள் வேலை செய்தாங்க. கஷ்டப்பட்டு தான் வேலை செய்தாங்க. ஆனால் எங்களோட வாலண்டியர் பிள்ளைகளை இந்த அரசாங்கம் உள்வாங்கல்ல. பிரைவேட்டாக போட்ட ஆக்கள் எல்லாரையும் உள்வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்களும் பிரைவேட்டாக போட்டிருக்கோம். அரசாங்கம் விண்ணப்பித்ததுக்கு நாங்கள் இது கொடுத்துருக்கோம். அப்படி எடுத்து எங்களை ஏன் அவங்க நிராகரித்திருக்காங்கன்னு எனக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னே தெரியல. எங்களுக்கான நீதி வேணும். நாங்கள் நிறைய பிள்ளைகள் வாலண்டியராக வேலை செய்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். மிஸ்மார்களோட மற்றது ஹெல்த் வாலண்டியர் எவ்வளவு பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளையும் பில் வாங்கி போட்டு எங்களுக்கான நீதி எங்களுக்கு இப்ப தேவை. நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காங்க. 5-6 வருஷம் நாங்க வேறொரு கம்பெனிலயோ என்னோட கவர்மெண்ட்லயோ வேலை செய்திருந்தா ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய் 40,000 ரூபாய் 30,000 சேலரி எடுத்திருப்போம். ஆனா நாங்க ஹெல்த்துக்குள்ள போய் வேலை செய்து நாங்க பெர்மனண்ட் காட்டி தான் நாங்க வேலை செய்த. நாங்க 6 வருஷம் வேலை செய்திருந்தா 6 வருஷம் எங்களோட சேலரியை நீங்க யோசித்து பாருங்க. 6 வருஷம் நாங்க வேலை செய்து அந்த சேலரியை கொண்டு நாங்க பேங்க்ல போட்டு எங்களுக்கு வட்டி எங்க பிள்ளைகளை நாங்க வளர்க்கறதுக்கான அந்த பணம் எங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. நாங்க 6 வருஷம் வேலை செய்து எங்களுக்கான அந்த அவ்வளவு காலம் வேலை செய்து எங்களுக்கு வேஸ்டாவே போயிட்டு இப்பயும் நாங்க இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு எங்களை போட சொல்லியிருந்தாங்க. நாங்க திருப்பி நாங்க எமோச்சிட்ட போய் அங்க லெட்டர் பண்ணி இங்க லெட்டர் பண்ணி நாங்க அனுப்பி இருந்தும் எங்களை நிராகரிச்சிருக்காங்க. என்னத்துக்கான நிராகரிச்சிருக்காங்க? எங்களுக்கு தான் பெஸ்டா உள்வண்டி இருக்கணும். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்திருக்கோம். 6 வருஷம் நடந்து மிட் வைஃபுக்கு கட் பண்ணி மார்களை போய் பார்க்கணும், டேப்லெட் கொடுக்கணும், சின்ன பிள்ளைகளை போய் பார்க்கணும், சின்ன பிள்ளைகளுக்கு வியாதி சொல்லணும், ஊசி போடுற டைமை சொல்லணும், ஊசி போடுற நேரத்தை போய் சொல்லணும். அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நாங்க வேலை செய்தாங்க. நடந்துதான் வேலை செஞ்சாங்க. ஒரு கிராமம் இல்ல, நிறைய கிராமங்களுக்கு அங்க நாங்க போய் வேலை செய்தோம். எங்களுக்கான நீதியும் இல்ல, நியாயம் இல்லை. எங்களை புறக்கணித்துட்டு வேற ஒரு ஆக்களை எடுக்கிற உள்வாங்கி இருக்காங்க. அதுக்கான சட்டம் எங்களுக்கான நீதியை தரணும். என் பேர் நதா. நான் மூதூர்ல இருந்து வந்திருக்கிறேன். நாங்க சுகாதார தொண்டர் சேவைக்காக விண்ணப்பித்திருந்த விண்ணப்பதாரர்களாக வந்திருக்கிறோம். நாங்கள் அரசு வைத்தியசாலையில் ட்ரைனிங் பண்ணியிருக்கிறோம். 6 மாத காலமாக வேலை செய்திருக்கிறோம். ஆனால் வேலை செய்யும்போது சொன்னாங்க, வேலை செய்தாக்களுக்கு முன்னுரிமை தருவோம், நாங்கள் அப்ளிகேஷன் போடுங்க, முன்னுரிமை தருவோம் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்ளிகேஷன் போட்டிருந்தோம். எங்களோட அப்ளிகேஷனுக்கு எந்த வித முடிவுமே வரையில. ஆனால் அப்ளிகேஷன் பண்ணாதாக்களுக்கு நேர்முக தேர்வு நடந்து அவங்களுக்கான வேலை வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. இது என்ன நியாயம்? எந்த அடிப்படையில் விண்ணப்பிக்காதாக்களை நீங்கள் நேர்முக தேர்வு நடத்துனீங்க? விண்ணப்பிச்ச எங்களுக்கு என்ன முடிவு தரப்பறீங்க? நீங்கள் இதுக்கான நியாயத்தை கோரி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எங்களுக்கு இதுக்கான நியாயத்தை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.